ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். என்னடா எப்பயும் சிரிச்ச மேனிக்கு வெல்கம் இருக்கும், இப்போது புர்ருன்னு இருக்கியே அப்படின்னா, இன்றைக்கி பேச போகிற டாபிக் அப்படி என்னோட மனக்குமுறல்களையும் என்னோட ஆதங்கத்தையும் இந்த காணொலியில் வெளிப்படுத்த போகிறேன். என்ன டாபிக் அப்படின்னா, ஆஸ் அ மென், ஒரு ஆண் மகனா இந்த அளவுக்கு முடி வளர்க்குறதுனால என்னென்ன பிரச்சனை இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்றது தான் நான் சொல்ல போகிறேன். இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மென் யார் யாரெல்லாம் இந்த அளவுக்கு ஹேர் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் அவங்களுக்குன்னு சேர்த்து இல்லை, என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட துன்பங்கள் அதுதான் மேக்ஸிமம் சொல்ல போகிறேன். ஸோ இன்ட்ரோலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி, என்ன மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு முடி வளர்க்குறது கஷ்டமே இல்லை. எது கஷ்டம்னா, இந்த அளவுக்கு முடி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வர அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த அப்யூஸை ஃபேஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். முடி கூட ஈஸியாக வளர்த்துடலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு சில தற்கூரி கூமுட்டைகளை ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த சொசைட்டிக்கு ஒரு பையன் இந்த அளவுக்கு முடி வளர்க்கக்கூடாதா, அதுதான் நான் கேட்கணும். ஒரு பையன் முடி இவ்வளோ அளவுக்கு வளர்க்கக்கூடாதா, இவ்வளோ தான் வளர்க்கணும், இந்த அளவு தான் இருக்கணும்னு யார் ரூல் போட்டு வச்சது? ஆண்களுக்கு அழகே சிகை தான், அதாவது முடி. முடி தான் ஆண்களுக்கு ஒரு மேன் பவர் கொடுக்கறது, ஒரு ஆண்மைத்தனமே முடியில் தான் இருக்குது. நம்ம எத்தனையோ இலக்கியங்கள்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ஆண்மகன்களுக்கு முடி இவ்வளவு தான் இருக்கும், இதை விட அதிகமாக தான் இருக்கும். முடி தான் ஆணுக்கு அழகே. இந்த அளவுக்கு முடி வளர்க்குறதுனால, முடி வளர்க்குற எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, அதை பார்க்குறவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக லுக் விடுறாங்க. அதாவது முடி தான் ஆண்களுக்கே அழகு. அது வந்துட்டு நம்ம இப்பயும் நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நம்மவும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, ஒரு பையனை மொட்டை அடித்தா அது வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். இப்போ ஊரில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, கிராமத்து சைடெல்லாம் மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. இவன் மண்டையில் முடியே இருக்கக்கூடாது, மொட்டை அடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆண் தலையில் மயிர் இல்லாமல் இருந்தால் அது அசிங்கம். மொட்டை அடிச்சு விட்டாங்க, அவன் மொட்டை பையன் அப்படின்னு அசிங்கப்படுத்துவாங்க. முடி ஆணுக்கு இருக்கணும், ஆனால் அது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு யார் வரைமுறை வச்சதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆணுக்கு அழகு, டிசிப்ளின் இந்த அளவு முடி தான் அப்படின்னு ஒரு வரையறை வச்சுட்டாங்க. பையனா முடி ஷார்ட்டாக இருக்கணும், பொண்ணுனா முடி நீளமாக இருக்கணும். அதாவது பெண்களுக்கு கூட அவங்க பாய் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் பெரிய சிரமம் இருக்கும். இப்போ அவங்களுடைய கஷ்டத்தை என்னால் உணர முடியுது. ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் பாய் கட் போட்டுற முடியாது. அப்படி போட்டுச்சுன்னா அவள் எந்த அளவுக்கு அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணுவான்றது ஒரு ஆண்மகனா நான் இவ்வளோ முடி வளர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. என்னையே இப்படி கேட்குறாங்களே ஓப்பனாக, அந்த பொண்ணை எந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் ஆல்சோ ஒரு பொண்ணு பாய் கட் பண்ணால் அது ஃபெமினிசமா, ஒரு ஆண் இந்த அளவுக்கு முடி வளர்த்தா அது ஃபெமினைனா. அதாவது இது வந்துட்டு பெண்மை தன்மையா. சிலி எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அண்டு இந்த முடி வளர்க்குறதுனால முதல் பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஒரு விதத்தில் நம்மளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன், இந்த அளவுக்கு முடியோட நடந்து போகிறேன்னா, எனக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு வளர்க்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே ரொம்ப க்ளோஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்கல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் நமக்கு முதல் எதிரியே. நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது வீட்டில் இந்த மாதிரி முடி வச்சுட்டு சுற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வீட்டில் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. அதை கேட்டுட்டு பொறுக்க முடியாமல், சரி வீட்டில் இருந்தால் வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காண்ட போனால், அவனுங்க கேட்குற முதல் கேள்வியே கேவலமாக இருக்கும். அவனுங்க இந்த முடியை பற்றி காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணவே மாட்டானுங்க. எடுத்த உடனே எந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை கண்டுக்காமல் போயிடுவாங்க. பட் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, எடுத்த உடனே சொல்கிற வார்த்தை, நீ என்ன 9ஆ? அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு என்னென்னலாம் பட்டப்பெயர் இருக்கோ அதெல்லாம் வச்சு கூப்பிடுறது. எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில நிக்நேம்ஸ்லாம் வச்சு கூப்பிட்ட அப்புறம் தான், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இவ்வளோ இவ்வளோ நிக்நேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒருத்தன் என்னடானா நைன்ஸுன்றான், டிரான்ஸு, உஸ்ஸு, அலி, 9, கோத்தி, அந்த மாதிரி ரொம்ப வியர்டான நேம்ஸ்லாம் சொல்லி கேட்குறேன். நான் என்ன கேட்க வேண்டி இருக்கேன்னா, இப்போது நான் முடி வளர்க்குறதுனால என்ன டிரான்ஸ்ன்னு சொல்கிறதுனால, இப்போ டிரான்ஸுன்ற ஒரு ஜெண்டரையே டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணணும்? அப்போது டிரான்ஸ்ஜெண்டர் அவ்வளோ கேவலமானவங்களா? இந்த முடி ஒரு பையன் வளர்த்தா 9ன்னு தான் அர்த்தமா? பையன் முடி இப்படி வளர்க்கக்கூடாதா? அப்படி முடி வளர்த்தா எடுத்த உடனே சூட்டுற பட்டம் 9ஆ? டிரான்ஸா? இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா?
இது என்ன சோகம்னா, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி பேசுறது தான் மனசுக்கு டக்குனு கஷ்டமா இருக்கும். நம்ம திருப்பி ஏதாச்சும் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல. ஸோ அது வந்துட்டு ஒரு சண்டையில போய் முடிஞ்சிரும். அதனால நம்ம வாய கட்டுப்படுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்படி டிரான்ஸு கின்ஸுன்லாம் சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா, "பொம்பளையாடா நீ? பொண்ணா நீ? இப்படி முடி வளர்த்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு, உடனே அவருக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் எடுத்துட்டு, "சொல்லு செல்லம்" அப்படின்னுவாரு. ஏன்டா எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, என்ன பொம்பளைன்னு ஒரு ஜெண்டர கேட்டகரைஸ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு, இப்போ ஒரு பொட்டச்சி கால்ல போய் விழுந்துட்டு இருக்கே, அசிங்கமா இல்லையான்னு கேட்குற மாரி இருக்கும். அவன் ஆளுக்கு ஃபோன் பேசிட்டு இருப்பான். "சொல்லு செல்லம், வந்துர்றேன் செல்லம்" அப்படின்னு. ஸோ இத பார்க்குறப்போ, பொம்பளைன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு, ஒரு பொம்பள கால்ல போய் விழுந்துட்டு இருக்கே, வெட்கமா இல்லையான்னு கேட்க தோணும். ஆனா, ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இப்போ அவங்க அந்த மாரி கேள்வி கேட்டுட்டு, நம்மளும் திருப்பி அந்த மாரி கேள்வி கேட்டா, அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு கைண்டான பெர்சன். ஸோ வந்துட்டு யாரையும் துன்புறுத்திறக்கூடாது. யாரையும் நம்ம வார்த்தைகளால ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹார்ஷா எதுவும் பேசிறக்கூடாதுன்னு சொல்லி நெனைக்கிற ஆளு. ஸோ இவங்க என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிறதுனால, இவன என்ன வேணாலும் சொல்லலான்டான்ற மாரி போயிருச்சு. நான் தலைய கட்டிக்கிட்டு வீடியோ பண்ணியிருப்பேன். ஒரு மாரி ஒரு நல்ல லுக்கா, ஸ்டைலா. இந்த லாங் ஹேருக்கு அழகு, நம்ம எப்படி வேணாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நல்லா இருக்குல்ல. இப்படி நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கலாம். இந்த மாரி கட்டலாம். இல்ல நான் வழக்கம் போல அந்த திருவள்ளுவர் கொண்ட மேன் பன். ஸோ இஷ்டத்துக்கு 1008 ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இப்போ லூஸ் ஹேர்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட முடியோட லென்த் பார்த்துட்டு, இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு வச்சுக்க கூடாதா? நான் இதுக்கு மேலயே வளர்ப்பேன். துரந்தர் படத்துல நம்ம ஹீரோ வர மாரி இதுக்கும் மேலயும் வளர்க்கலாம். பட் இவ்வளோ வளர்த்ததுக்கே இவ்வளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப அப்யூசஸ். அநியாயத்துக்கு அப்யூஸ் வரும். அது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வரும். வீட்லயே வந்துட்டு நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க எப்படா வெட்டுவ? எப்படா வெட்டுவ? எப்படா வெட்டுவ? இதே திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் வந்துட்டு வில்லேஜ் சைட்ல இருக்கிறதுனால, எனக்கு இன்னமும் மோசம். சிட்டில இருந்தா கூட ஒரு தெருவுல ஒரு 10 பேர் இருக்காங்களா, 10ல ஒருத்தன் என் அளவுக்கு முடி வச்சுட்டுருப்பான். இல்ல வியர்டா வச்சுட்டுருப்பான். எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் கலரிங்லாம் பிடிக்காது. இந்த புள்ளிங்க மாரி மண்டையில கலர்லாம் அடிச்சுக்கல. இருக்கிற முடிய ஆணுக்கு அழகுன்னு சொல்லிட்டு, தமிழ் மரபு வழி நான் முடி வச்சுட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு தமிழ்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு அ தமிழ்னா அடிச்சு பிரிச்சுருவேன். எக்ஸாமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. தமிழ்ல வந்துட்டு ஸோ அப்படி வரலாறுகள்லாம் படிக்கிறப்போ, தமிழ் அரசர்கள், மன்னர்கள் எல்லாருமே இந்த முடியோட தான் இருந்தாங்க. அதாவது ஒரு ஆண அடிமைப்படுத்தணும்னா, முதல்ல அவன் முடிய வெட்டிருவாங்க. ஒரு போருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போருக்கு போயிட்டு இன்னொரு நாட்ட கைப்பற்றப்போ, அந்த நாட்ல இருக்கிற ஆண்கள புடிச்சு மொட்டை அடிக்கிறது, முடிய வெட்டி விட்டுறது. ஆணுக்கு அழகு இல்லன்ற மாரி. ஸோ முடி இருக்கிறதே ஆணுக்கு அழகு. அதுதான் ஃபேக்ட். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு ஹேர் கட் பண்ணா தான் டீசென்ட். அதுதான் டிசிப்ளின் அப்படின்றாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனா முடி வெட்டுறது ஈஸி. முடிய மெயின்டெயின் பண்றதுக்கு தான் பெரிய டிசிப்ளின் வேணும். நான் வந்துட்டு என் முடிய மயிரா கூட கண்டுக்க மாட்டேன். நான் வந்துட்டு அப்படி இருக்கிறதுனால தான் என் முடி இப்படி இருக்குது. இந்த ஹேர் கேர் பண்ணி ஒரு சிலர்லாம் வளர்ப்பாங்க. இந்த டைமுக்கு சீரம் போடணும், இந்த டைமுக்கு ஆயில் வைக்கணும், இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும்னு பொத்தி பொத்தி பத்திரமா பார்த்துக்குவாங்க. அவங்க நிலைமையெல்லாம் யோசிக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வந்துட்டு பெருசா கண்டுக்க மாட்டேன். எனக்கு அதுவா வளருது. பட் ஒரு சிலர் டிசிப்ளின்டா மண்டே அன்னைக்கு இத வைக்கணும், டியூஸ்டே அன்னைக்கு இத வைக்கணும். ஒரு டைம் டேபிளோட வச்சு ஹேர மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசிப்ளின்டு கைஸ். வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு முடிய சரிச்சுட்டு வந்துட்டு அது டிசிப்ளின் கிடையாது. முடி வச்சுட்டு இருக்கவன் எல்லாம் அன்டிசிப்ளின்டு பொறுக்கி பசங்க இல்ல. முடி வெட்டுறவன் எல்லாம் நல்லவன் கிடையாது. எனக்கு தினமும் நைட் ஆனா நான் இப்ப பேசுறது எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த ஒரு மொத்த சமுதாயத்த, உலகத்த கூப்பிட்டுட்டு "என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பையன் இப்படி இருக்கக்கூடாதா?" அப்படின்னு கத்தி சொல்லணுன்ற மாரி இருக்கும். ஒரு நைட் டைம் நல்ல தூக்கம் இருக்காது. ஏன்னா, நாங்க தினமும் கேட்கிற அப்யூசஸ் அப்படி. இந்த மாரி முடி வச்சுட்டு இருக்கிறதுனால. அண்டு நான் வந்துட்டு அதான் வில்லேஜ் பேக்ரவுண்டுல. ஸோ, என் ஊர்ல எல்லாருமே அதான் அங்காளி, பங்காளி அந்த மாரி சுத்து வட்டாரம் எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா தானே இருப்பாங்க கிராமத்துல. ஸோ, ஆ நம்ம வந்துட்டு சிட்டில இருக்கிற மாரி எப்பயோ ஒரு வாட்டி அடுத்தவங்க மூஞ்சி பார்க்கறதில்ல. தினமும் அதே ஃபேஸு, அதே ஆளுங்க, அதே பேச்சு அப்படி பேசிட்டே இருக்கிறதுனால, கிராமம் அப்படிதான் இருக்கும். ஸோ, கிராமத்துல எல்லார் ஃபேஸையும் பார்த்து பேசி தான் ஆகணும். அப்படி பார்க்குறப்போ, டைரக்ட்டா என்ட்ட வந்துட்டு யாரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்பா, அம்மா கிட்ட போயிரும். "என்னப்பா உன் பையன் இப்படி முடி வளர்த்துட்டு இருக்கான். அவன கேட்க மாட்டியா? அவன எதுவும் சொல்ல மாட்டியா? அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு அவங்க கேட்கிறப்ப, நம்ம ஆல்ரெடி பெத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி குடுக்கல. வாங்கி குடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அட்லீஸ்ட் கெட்ட பேராச்சும் வாங்கி குடுக்காம இருக்கணும். இந்த மாரி ஒரு 4 பேர் வந்து சொல்றப்ப, நமக்கு ஒரு மாரி உறுத்தலா இருக்குது. ஐயோ! முடிய வெட்டிடணுமோ? இப்ப நான் முடிய வெட்டிட்டா அப்படியே அவங்களுக்கெல்லாம் பிரகாசமா, ஆஹா! வெட்டிட்டான்பா, ஜாலிடா. இதுக்கப்புறம் நான் எது சாப்பிட்டாலும் என் வயித்துல இறங்கிடும், செரிமானம் ஆயிடும். இப்ப தான் எனக்கு டைஜெஸ்ட் ஆகுது. இப்ப தான் என் வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுது அப்படின்னுவானுங்களா தெர்ல. என் முடிய பார்த்து அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பொறாமன்னே தெரியல. நான் முடி வெட்டிட்டா நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு பையன் முடி வளர்க்கக்கூடாதா? ஏன் இப்படி ஒரு வன்மம்? நான் உங்க சாப்பாட்ல மண் அள்ளி போட்டேனா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ட்டேனா? உங்க காசு ஏதாச்சும் திருடுனேனா? புடுங்கிட்டேனா? நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எனக்கு வளர்ற முடிய நான் வளர்த்துட்டு இருக்கேன். அத தாண்டி நான் வேற எதுவுமே பண்ணலையே! எதுக்கு எங்க அப்பா, அம்மா கிட்ட போனோம்? எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம்? உன் பையன் சரியில்ல, முடி வளர்த்துட்டு இருக்கான், பொண்ணு மாரி. என்ன என்ன இது பேச்செல்லாம்? என்ட்ட வந்துட்டு யாரும் பேச மாட்டாங்க. டீல் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் கிராமத்துலலாம் அப்படிதான்.
பையனுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டா அப்பா அம்மா கிட்ட போய் பேசிட்டுருது. உன் பையன் வண்டியில வேகமா போறான். நான் அப்படி போற ஆள் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உன் பையன் வண்டியில வேகமா போறான். உன் பையன் இங்க போறான், அங்க போறான். அ யார் யார் கூடயோ போறான். அவங்க கூட சுத்துறான். டைரக்ட்டா எங்ககிட்ட வந்து ஃபேஸ் பண்ணுங்க. எங்ககிட்ட சொல்லுங்க. அதாவது இந்த பெரியவங்கலாம் என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, என் முன்னாடி நெறைய பேர் என்ன அப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்க அப்பா, அம்மா எதிர்க்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதுனால, அவங்களுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துறக்கூடாதுன்னு நான் வாய அடக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ருவாங்க. நான் தான் வயசுல பெரியவங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு இஷ்டப்பட்டு என்ன வேணாலும் பேசலாம். நம்ம பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதானே அவங்க இது. லைக் நான் வந்துட்டு அவங்க பேசுறதுக்கு திருப்பி ரிப்ளை சர்காஸ்டிக்கா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். முடிஞ்சுச்சு கத. இவனுக்கு ஒழுக்கம் இல்ல, இவன் நல்லவன் இல்ல, இவன் பெரியவங்கள எதிர்த்து பேசிட்டான், இவன் அப்படி பேசிட்டான். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா, என் வயித்தெரிச்சலோ, ஆதங்கமோ அவ்வளோ இருக்குது கொட்டுறதுக்கு. ஒரு என்டையர் டேவே பத்தாது. ஏன்னா, நைட் எல்லாம் தூக்கமே வராம ஒரு மாரி இதுலயே ஸ்ட்ரெஸ்டு, டிப்ரஷன் அப்படி இருக்குது. என்னடா முடி வச்சுட்டு இருக்கிறது இவ்வளோ பிரச்சனையா? அப்படின்னு. முடிய வச்சுட்டு கஷ்டப்படுறது நாங்க. அத அனுபவிக்கிறதும் நாங்க. இவனுங்க நோவாம வந்துட்டு, "பொண்ணா நீ? 9ஆ நீ? முடிய வெட்டு" அப்படின்ட்டா முடிஞ்சிருச்சு. முடி வெட்டிட்டா சந்தோஷமா இருந்துருவீங்களா? ஒரு பையன் முடியோட இருக்கக்கூடாது. என்ன? புரியல எனக்கு. என் அப்பா, அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து குடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு பார்த்தா, இவனுங்க வந்துட்டு சும்மா இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு நோண்டிட்டு போயிடுறானுங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு. 9, டிரான்ஸு, திருநங்கை அப்படின்னு கலாய்ச்சுட்டு, இத்தன நாள் கூட பழகுனவன் தானே நானு. கூடவே இருந்தவன் தானே. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. தெரியும்ல. முடிய வளர்த்தா 9 டிரான்ஸ் அப்படின்னா, நான் என்ன பண்றது? கூடவே தான் சுத்திட்டு இருந்தேன். முடி வளர்த்ததுனால நான் இப்போ ஒரு ஜெண்டரே மாறிட்டேனா? ஆண்ல இருந்து ஒரு திருநங்கையாவோ, பெண்ணாவோ. முடி வளர்த்ததுனால. இத்தன நாள் நான் ஆம்பள இல்ல. இத்தன வருஷமா உங்க கூடயே சுத்திட்டு இருக்கேன். இத்தன வருஷமா ஆம்பளையா இருந்தேன். முடிய வளர்த்துட்டு டிரான்ஸா மாறிட்டேன். முடிய வளர்த்ததுனால தான் நான் டிரான்ஸு. இல்லன்னா ஆம்பள. முடி வளர்த்ததுனால தான் இப்போ பொம்பள மாறி இருக்கேன். வளர்க்கலன்னா ஆம்பள. அதானே? ஒரு வெறுப்பா இருக்கு இவனுங்ககிட்ட பேசுறதுக்கே. மனுஷன் பேசுவானான்ற மாரி. ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, இவங்களுக்கெல்லாம் திடீர்னு புதுசா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாரி. பட் நான் என்ன பண்ணணும்? முடி வெட்டணுமா? ஒரு பையன் முடி வளர்க்கவே கூடாதா? ஒரு ஆணின் ஆசை. சீரியஸா சொல்லப்போனா எல்லா பையனுக்கும் முடி வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் லாங் ஹேர் விடலாம் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு தடவையாச்சும் வந்து எட்டி பார்க்கும். அந்த ஆசைய நிறைவேத்திக்க முடியாம கஷ்டப்படுற ஆண்கள் இன்னுமே நெறைய பேர் இருக்காங்க. இந்த முடிய வளர்க்கறதுல கஷ்டம் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஓகே. பட் இந்த ஃபேஸ் வரதுக்குள்ள அது நெறைய ஃபேஸ் இருக்கும். இந்த அளவுக்கு வளரும். லைக் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர வளர அசிங்கமா இருக்கும். எந்த பையனுக்கும் அது சூட் ஆவாது. திடீர்னு அசிங்கமா இருக்கும். அது ஒரு அளவுக்கு வர வரைக்கும் அசிங்கமா இருக்கும். யார் ஃபேஸ்க்கும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆயிராது. அது செட் ஆகி முடியறதுக்குள்ள வெளிய தல காட்ட முடியாது. அதுவும் என்ன மாரி கர்ல் ஹேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம். ஸ்ட்ரெய்ட் ஹேர்னா கூட ஏதோ கிளிப்பு ஏதாச்சும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஹேர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு மூஞ்சி முன்னாடி முடி தொங்கிட்டு இருக்கும். அது அவங்க பிரச்சனை. பட் லுக் வைஸா கம்பேர் டூ கர்ல் ஹேர்ஸ் அவங்களுக்கு அசிங்கமா இருக்காது. ஆனா கர்ல் ஹேர் என்ன மாரி வச்சுக்கிறவங்களுக்குலாம் முடி வந்துட்டு ஒரு லென்த் வர வரைக்கும் அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு 6லேருந்து 8 மாசம் ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். தலைய வெளிய காட்ட முடியாது. பார்க்குறவன்லாம் அப்பவே முடி வெட்டு அசிங்கமா இருக்குதுன்னுவான். அதெல்லாம் கடந்து அந்த 8 மாசம் கஷ்டப்பட்டுட்டதுக்கு அப்புறம் ஒரு லென்த் வந்துரும். அதுக்கப்புறம் இந்த லென்த் வந்த உடனே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏத்த மாரி ஸ்டைல் வச்சுக்கலாம். பட் அந்த இனிஷியல் குரோத் இங்கருந்து இவ்வளோ தூரம் வர வரைக்கும் அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த அளவுக்கு முடி வளர்த்துட்டு இருக்கோம். வளர்த்துட்டு ஒரு பையனுக்கு ஆசை இருக்கும். லாங் ஹேர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ஆசைய வளர்ந்த உடனே அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டுறது எல்லாருமே. அப்யூஸ்னா அப்யூஸ், அவ்ளோ அப்யூஸ். அதுவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த லாங் ஹேர் வச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணணும்னு நெறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அந்த ஆசை இருக்கு. லைக் நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நெறைய ஹாலிவுட் படம்லாம் பார்ப்போம். நெறைய ட்ராமா, ஜாப்பனீஸு அது இதுன்னு எல்லாமே பார்ப்போம். மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் படம், இல்ல ஜாப்பனீஸ் அனிமே பார்த்தா எல்லாருமே மேல் கேரக்டர் லாங் ஹேர் தான் வச்சிருப்பான். கிளீன் ஷேவ்டு. ஏன்னா, அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பியர்டும், முஸ்டாச்சும், மீசையும், தாடியும் வளர்ந்துராது. அவங்களோட நேஷன் அப்படி. இந்த கொரியா சைட்லயும் அவங்களுக்குலாம் பேட்சி பியர்ட்ஸ் இங்க, இங்க, அங்க, இங்கன்னு முளைக்கும். சின்ன சின்னதா பேபி ஹேர் மாரி முளைக்கும். ஸோ, அதனால அவங்க வந்துட்டு கிளீன் ஷேவ்டா ஹேர் வந்துட்டு அவங்களுக்கு லுக்கா இருக்கும். ஏன்னா, அவங்க கண்ட்ரி வேற, நம்ம கண்ட்ரி வேற. நம்ம சவுத் இண்டியன்ஸ். நமக்கு அதே ஸ்கின் டோனு, அந்த ஹேர் ஒரு மாரி ரக்கடா தான் இருக்கும் நம்ம சைடுலாம். பட் அந்த மாரி மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்மளுக்கும் லாங் ஹேர் வச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம பிராட் பிட் மாரி, இல்ல ஜானி டெப் மாரி ஒரு கிளாஸி லுக்ல இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா, அத மட்டும் பண்ணிட்டோம்.
அன்றைக்கே உன் கதை முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு டேகு 9 அப்படியே அடிச்சிருவானுங்க. மீசையை தாடியை ஷேவ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, நீ 9. இத்தனை நாள் நீ வந்துட்டு கூடவே சுற்றி ஆம்பளை தான் அப்படின்னு சுற்றி இருந்தாலுமே நீ க்ளீன் ஷேவ் பண்ண, நீ 9. எனக்கு பர்சனலி இந்த மீசையும் தாடியும் செட் ஆகாது. ஸோ எனக்கு பர்சனலாக மீசையும் தாடியும் பிடிக்காதுன்றதை விட என் ஃபேஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகிடாது. அது வச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுருந்தா தான் பிடிக்கும். ஏன் இந்த மீசை தாடி வச்சுருக்கேன் அப்படின்னா, எப்போ போகிறப்பையும் வரப்பையும் ஃப்ரெண்ட்ஸு கூட நீ 9, நீ பொம்பளை, நீ பொட்டை அப்படின்னு சொல்கிறதுனால, ஒருத்தன் நான் ஆம்பளை தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்காகவே மீசையும் தாடி இந்தா பார்த்துக்கோ, மொத்த இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு மேலேயும் ஒருத்தன் நீ ஆம்பளையான்னு கேட்டால் நான் அவுத்து தான் காட்டணும், பார்த்துக்கடா அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன தான் மீசை தாடி பிடிக்காம இருந்தாலும் இப்போ லைக் இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா அந்த ராக்கி பாய் மாதிரி ஃபுல்லாக புஷ்ஷியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதம் மீசை தாடி. ஸோ இன்னும் வளர்த்தனா அவ்வளோதான், மொத்தமாக பியர்டோ மாதிரி ஒரு ரக்கட் லுக். ஆல்ரெடி முடி வளர்க்குறதுனாலே நம்மளை பொறுக்கிட்டு ஒரு டேக் ஒட்டியிருப்பாங்க. இப்போ இன்னும் மீசை தாடின்றப்போ இன்னும் அவ்வளோதான், பொறுக்கி ஸ்கொயர் அந்த அளவுக்கு ஆயிரும். ஸோ ஒரு மாதத்துக்கு தாடியும் மீசையும் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த கம்யூனிட்டி பசங்க வந்துட்டு நம்மளை சும்மா இந்த மாதிரி ஒரு டேகு ஒட்டிடக்கூடாது, ஒட்டுறானுங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்தாடா அப்படின்ற மாதிரி மீசையும் தாடியும் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். இந்த மீசை தாடி வச்சுட்டு இருந்தாலுமே முடியை வச்சுட்டு திருப்பி பொம்பளைன்றானுங்க. சரி முறுக்கி விட்டு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை மாம்பா அப்படின்னு இப்படி மீசையை முறுக்கிட்டு சுற்றினாலும் இந்த முடியினால நீ பொம்பளை, நீ பொட்டை, நீ 9, நீ ட்ரான்ஸு, நீ 9ஸு. பர்சனலி ஐ எம் ரியலி வெரி வெரி சிக் ஆஃப் இட். எனக்கு இந்த மீசை மேல் லிப்பையே மறைச்சிருச்சு. எனக்கு இந்த மேல் லிப்பையே மறைச்சிருச்சு. பேசுகிறப்பையும் சாப்பிட்றப்பையும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தண்ணி குடிக்கிறப்போ இந்த தாடியில் வந்துட்டு பனித்துளியில் வந்துட்டு இலையில் ஒட்டல அப்படியே டியூ ட்ராப்ஸு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் மீசையில் ஒட்டிக்கும், தாடியில் ஒட்டிக்கும், சாப்பாடு வந்துட்டு இங்கே அங்கெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ ட்ரிம் பண்ண முடியல என்னால். இவனுங்க பேசுகிற பேச்சுனால என்னால் பண்ண முடியல. பண்ணால் திருப்பி ஏதாச்சும் சொல்லுவானுங்களா? ஆனால் என்ன பிரச்சனைனா, பண்ணாலும் சொல்கிறானுங்க, பண்ணலாலும் சொல்கிறானுங்க. அப்போ நம்ம எப்படி தான் இருக்கிறதுன்ற மாதிரி தெரில. நான் பர்சனலாக யாரை பற்றி கண்டுக்க மாட்டேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு முடிவு வச்சுட்ருக்கேன். நான் வந்துட்டு இவனுங்க ஒப்பீனியன்லாம் நான் மனசுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்றப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் வெட்டிட்டு இருப்பேன் எப்பயோ. இதெல்லாம் நான் வந்துட்டு கண்டுக்காமல் போகிறதுனால தான் இந்த அளவுக்கு இப்படி இருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்காக ஒரு மென் இந்த சொசைட்டியில் எவ்வளோ அசிங்கப்படுறான், எவ்வளோ அப்யூசஸ் வாங்குறான் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேனே தவிர்த்து இவனுங்கெல்லாம் ஒரு ஆள், இவனுங்க பேசுகிறதுக்காக நம்ம மாற்றிக்கணுமா அப்படின்னு நான்லாம் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பேசுகிறது எதுக்காக, நான் வந்துட்டு இந்த மீசை தாடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு ஒரு வெல் க்ரூம்டாக நான் வந்து பேசியிருப்பேன். பட் ஈவன் ஸோ ஐ ஹாவ் டு டூ திஸ் வீடியோ பிகாஸ் இவனுங்க பேசுகிற பேச்சுக்கு நான் இப்படிலாம் பண்ணுறேன், இப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அந்த மீசை தாடியும் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிம்லாம் பண்ணிட்டு நார்மலாக வருவேன். நம்ம ஐயா தலைவர் ரஜினி சொன்னது தான் ஞாபகம் வருது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிச்சிரும்னு நம்பிக்கை வைக்க முடியாது, நம்ம பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே பிடிக்காது. அந்த மாதிரி தான் லாங் ஹேர் பெண்மைத்தனம் அப்படின்னு இந்த பேசுகிறவனுங்களை என்னால் திருத்த முடியாது. அது திருந்தாது. நம்ம தான் திருத்திக்கணும்னா நம்ம முடியை தான் திருத்திக்கணும். அது நமக்கு பண்ண முடியாது. இந்த சாப்பிட்றப்பெல்லாம் சம்டைம்ஸ் இந்த மீசை முடி வந்துட்டு வாயில் போயிடும். தண்ணி குடிக்கிறப்ப தாடியில் தண்ணி ஒட்டிக்கும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லாங் ஹேர் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தலையில் சிக்கு உடைக்கிறதெல்லாம் இருக்குது பாரு. அதுவும் இந்த கேர்ள் ஹேர்ஸ்க்கு கையை உள்ளே விட்டாலே வெளியே வராது. நான் கொஞ்சம் தலை கசக்கிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இல்லை அப்படின்றப்போ என்னோடய ஸ்ப்ரிங் மண்டன் நூடுல்ஸ் மட்டும்லாம் பழைய வீடியோவில் இருக்கும். அதில் கையை விட்டோம் வெளியே வரவே வராது. அது சிக்கு உடைக்கிறதுக்குள்ளே படுற கஷ்டம் இருக்குது இல்லை, அந்த கஷ்டம் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். பிடிச்சி இழுக்கணும் கடைசியில். அதுவும் இந்த முடியெலாம் என்ன ஆகும்னா டேங்கிள் ஆகிடும், முடிச்சு போட்டுக்கும். இப்போ முடிச்சு போட்டுக்கிறப்போ எவ்வளோ இழுத்தாலும் வராது. அந்த இடத்த கட் பண்ணணும், அந்த முடிச்சை பிடுங்கணும், கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம கவுரில் ஒரு முடிச்சு நாட் போட்டாலே அதை கழட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். தம்மா துண்டு முடி அதில் முடிச்சு போடுறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு லாங் ஹேர் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு தூங்குறப்போ ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கணும், இல்லை தள்ளணும். சம்டைம்ஸ் வந்துட்டு வெயிலுக்கு அதுக்கும் மூஞ்சி முன்னாடி முடி வந்துருச்சுன்னா அங்கெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கோம். இவனுக்கு அசால்ட்டாக வந்துட்டு முடியை வெட்டு, இது வந்துட்டு பொம்பளைங்க தான் தலைமுடி வந்துட்டு இவ்வளோ வச்சுக்குவாங்க, ஆம்பளைங்களா இது அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது எனக்கு வந்துட்டு இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் போகுதா. அதுவும் இல்லாமல் என் மூஞ்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் சைடுன்றதுனால பச்சையாக கேட்பானுங்க. என்னன்னா
அப்படியே ஒரு ஜாதி பேரை வச்சு அப்படியே கூப்பிடுவானுங்க. பெரியவனுங்க தான், கொஞ்சம் எங்கள் அப்பா வயசாக வரவங்க. அவனுங்க வந்துட்டு, "நீ என்ன எஸ்சியா? நீ என்ன காலனிக்காரனா?" அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்பானுங்க. நான் வந்துட்டு, "சரிப்பா, நீ பெரிய ஜாதி தான், நம்மளாம் பெரிய ஜாதிக்காரன் தான், பெரிய புழுத்தி தான். உன் ஜாதியால நீ என்ன கிடைச்சிச்சு உனக்கு?" அப்படின்னு நான் கேட்கலான்னு தோணும். ஆனா என்ன பண்றது? இதுவுமே வந்துட்டு கம்ப்ளைண்ட்டா எங்க அப்பாகிட்ட போகுமே. "உன் பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டான், என்ன இந்த மாரி சொல்லிட்டான். பெரியவங்களுக்கு மரியாதையே குடுக்க மாட்றான்." அப்படியே இந்த ஜாதி பேர்லாம் வச்சு சொன்னா, எனக்கு அப்படியே கடுப்பாயிரும். எனக்கு வந்துட்டு இந்த ஜாதி, மதம் எதுவுமே பிடிக்காது. நான் வந்துட்டு ஒரு ஹியூமன். நான் வந்துட்டு ஒரு தனி மனித பிறவி. அவ்வளோதான். நான் மனுஷனே தவிர, எனக்கு வந்துட்டு நான் இந்த ஜாதியில பொறந்ததுனால நான் இந்த ஜாதிக்காரன். நான் இந்த மதத்தில பொறந்ததுனால நான் இந்த மதத்துக்காரன். சப்போஸ் நான் ஜாப்பனீஸ்ல பொறந்திருந்தேன்னா, ஜப்பான்ல பொறந்ததுன்னா ஜப்பான்காரன். கொரியால பொறந்திருந்தா கொரியன். அமெரிக்கால பொறந்திருந்தா அமெரிக்கன். எனக்கு அங்க ஜாதி. பாகிஸ்தான்ல பொறந்திருந்தா நான் முஸ்லீமு. பூட்டான்ல பொறந்திருந்தேன்னா, நான் இந்நேரத்துக்கு துறவிங்க மாரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருப்பேன். புத்திசம் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அமெரிக்கால பொறந்திருந்தா கிறிஸ்டியானிட்டி. சைனால பொறந்திருந்தா ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இப்பயும் நான் ஏத்திஸ்ட் தான். பட் ஈவன் சோ, எனக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதுல்ல. கவர்மெண்ட் குடுக்குதுல்ல ஒரு சர்டிஃபிகேட். நீ இந்த மதம், நீ இந்த ஜாதி அப்படின்னு. அதனால நம்ம கேட்கலனாலும் அதுவா வருது கூடவே. முடிக்கும் ஜாதிக்கும் என்ன முடிச்சு போடுறானுங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தெரியாதவங்களோ நம்ம லாங் ஹேரை வந்துட்டு அப்யூஸ் பண்ணிட்டு, நம்மள வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு, அவனுங்க வாட்ஸ்அப் டிபி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துட்டு ட்ரான்ஸு, 9, பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிருவானுங்க. அப்படியே அவனுங்க வாட்ஸ்அப் டிபி போனாலோ, இல்ல இன்ஸ்டா ஸ்டோரி போனாலோ, இல்ல ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டாலோ, என்ன போடுவானுங்க தெரியுமா? கேஜிஎஃப் ராக்கி பாய். அவருக்கு லாங் ஹேரு, பியர்டோலாம் பெர்ஃபெக்ட் சூப்பரா இருக்குமா. கூடவே சுத்துற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மலாம் 9 தான் போட்டயாம். காளை படத்துல எஸ்டிஆர் வந்துட்டு லாங் ஹேர் வச்சுட்டு இருப்பாரு. அதெல்லாம் மாஸாம். அது அவனுங்க எஸ்டிஆர்ரா அப்படி இப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நான் இந்த மாரி லாங் ஹேர் வச்சுக்கிறதுனால நான் போட்டேன். அவங்களாம் மாஸு. அதாவது ஹீரோஸ் வந்துட்டு லாங் ஹேர் வச்சிருந்தா அழகு, மாஸு, கெத்து. ஆனா ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு காமன் பெர்சன், செலிபிரிட்டி இல்லாதவன் முடி வச்சுட்டு இருந்தா, அது வந்துட்டு ஒரு ஜெண்டர டாக் பண்ணிடுறது. நீ பொம்பள, பசங்க இந்த மாரி முடி வளர்க்கக்கூடாது. அப்போ உங்க ஹீரோவும் வளர்க்கக்கூடாது தானே? ஏன் அவங்களுக்கு மட்டும் மாஸ் ஸ்டேட்டஸு, மாஸ் பிஜிஎம் போட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஃபயர் விடுறீங்க? ஹீரோ யாரு லாங் ஹேர் வச்சு நடிச்சாலும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லு. லாங் ஹேர் வந்துட்டு பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு இல்லன்னு சொல்லு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸே கூட ஒரு சிலர் வந்துட்டு பூ போட்ட சட்டைய இந்த புள்ளிங்கோ, பொறுக்கி அந்த மாரி பார்ப்பாங்க. ஒரு நாள் இந்த ட்ரெஸ் எப்பயோ வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம விஜய்து வாரிசு படம் வந்துச்சு. அதில ரஞ்சிதமே சாங்ல இந்த மாரி இந்த ட்ரெஸ் மாரி ஒண்ணு போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாரு. ரைட். எங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்க, "விஜய் உன் ட்ரெஸ் போட்டுருக்கான்டா" அப்படின்னு. விஜய் ஏன் ட்ரெஸ் போட்டுருக்கானா? சரி அந்த வீடியோ சாங் பார்க்குறப்போ இதே மாரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹீரோ போட்டிருந்தா அழகு. நாங்களா போட்டிருந்தா புள்ளிங்கோ. ஒரு காமன் பெர்சன் புடிச்ச மாரி இருக்கக்கூடாது. என்ன என்ன மென்டாலிட்டில, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே புரியல. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்துறக்கூடாது. எனக்கெல்லாம் வந்துட்டு லாங் ஹேர் வந்துட்டு எப்போ வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா, சின்ன வயசுல வந்துட்டு ஹிந்தி சீரியல்ஸ்லாம் தமிழ் டப்ல இந்த பாலிமர், ஜீ தமிழ்லாம் போடுவாங்க. சீரியல்ஸ்ல. அதில வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்குலாம் லாங் ஹேர் வச்சிருக்க மாட்டான். பட் ஒரு அளவுக்கு லாங் ஹேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு கிரேஸ். நமக்கும் லாங் ஹேர் வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி. ஸோ அது சின்ன வயசுல பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு முடி வளர்க்கக்கூடாது. காலேஜ்ல முடி வளர்க்கக்கூடாது. ஆஃபீஸ்ல முடி வளர்க்கக்கூடாது. ஒரு பையன் எப்போ தான் முடி வளர்க்கணும்? கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டா முடி வளர்த்துக்கலாம். அதுவும் வந்துட்டு ரொம்பலாம் வளர்த்து விட்டுறக்கூடாது. குலதெய்வத்துக்கோ எதுக்கோ ஒண்ணு வேண்டுதலா 1 வருஷம் அதிகபட்சமா முடி வளர்த்துட்டு போய் மொட்டை அடிச்சுன்னு வந்துறது. அதுக்கெல்லாம் ஓகே. ஆனா அழகுக்கோ, இல்ல வளர்க்கணும்னு ஆசைக்கோ, ஆசைக்காக முடி வளர்த்தக்கூடாது ஒரு பையன். "ஏன்பா முடி வளர்க்குற? ஸ்டைலு." "என்ன ஸ்டைலோ? நல்லாவாகுது பொம்பளையாட்டம்." அப்படின்ட்டு போயிடுறானுங்க. பையன் எப்போ தான் முடி வளர்க்குறது? அவன் ஆசைய எப்போ தான் நிறைவேத்திக்கிறது? கடைசி வரைக்கும் தீராத ஆசையா இருந்துடணுமா? உண்மைய சொல்லப்போனா இன்னுமே நெறைய மென் முடி வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறான். யாராச்சும் எதனா சொல்ருவாங்களோ அப்படின்னுட்டு. என் கிராமத்துலலாம் ரொம்ப கஷ்டம். நான் இந்த அளவுக்கு பெரிய ஸ்டெப் நான் எடுத்து வச்சுக்கிறது பெரிய ஸ்டெப். அதுவும் என் ஊர்ல. என் ஊர்லலாம் ஒருத்தன் முடிய ஒரு மாதிரி வெட்டினாலுமே நான் சொன்னேன்ல அந்த காலனிக்காரன் டேகு. "நீ என்ன காலனிக்காரனா? எஸ்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு டேக் ஒட்டிட்டு போயிட்டே இருப்பானுங்க. "நீ பெரிய ஜாதிக்காரன் தான்பா. அதுக்காக அந்த பெரிய ஜாதிக்காரத்தனத்த இதில காட்டாத. உன்னால முடிஞ்சத நீ புடுங்கு. ஏன் புடுங்க மாட்ற? முடிய கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாவோ இல்ல சைட்ல ஏதாச்சும் ஒரு மாரி கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்தா, அவன வெளிய நடமாட விட மாட்டாங்க. "ஏய் இன்னும் ஒழுங்கா முடி வெட்டு வாடா. இல்லையா அவங்க அப்பாவ பார்க்குறப்போ உன் புள்ள கேவலமா முடி வெட்டிக்கிது கேட்க மாட்டியான்னுவானுங்க." ஸோ என் ஊர பொறுத்தவரைக்கும் இந்த இந்த முடிய வச்சுட்டு நான் வெளிய சுத்துறது ரொம்பவே சிரமம். ரொம்ப கஷ்டம்.
நான் எடுத்து வச்சிருக்கிறது பெரிய ஸ்டெப்பு. தினமும் என் வீட்ல பிரச்சனை வரும். பேசுவாங்க. முன்னாடி இருந்துச்சு. இப்போது பெருசா சரி விட்டாங்க. அவங்களும் எவ்வளோதான் சொல்லி பார்ப்பாங்க. பட் ஈவன் ஸோ எனக்கே தெரியுது, எனக்கே புரியுது. இவங்க வந்துட்டு பேசிட்டு போகிறதுனால இவங்க ஒரு மாரி அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஒரு ஹீரோ முடி வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு இல்ல. பெரிய அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா இந்த வைக்கிங்ஸ் மாரி சட கிட எல்லாமே போட்டுக்கலாம். ஹீரோ போட்டுக்கலாம். கூடவே சுத்துற ஃப்ரெண்ட்ஸு, இல்ல ஒரு காமன் பெர்சன், ஒரு நான் செலிபிரிட்டி பெர்சன் முடி வச்சுக்கூடாது. அது அசிங்கம். எனக்கு என்னன்னா, இவனுங்க கடவுள்லாம் வணங்குறானுங்கல்ல. எந்த எண்ணத்துல வணங்குறானுங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கடவுள், கிராப் வெட்டின கடவுள் நீ காமிச்சிரு. நான் உன்ன கையெடுத்து கும்பிடுறேன். ஏதாச்சும் ஒரு கடவுளோட ஃபோட்டோ, அவர் வந்துட்டு ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணி வச்சிருக்காரு. சைடுல ஃபேடு விட்டுருக்காரு. இங்க 1ல ட்ரிம் பண்ணியிருக்காரு. இங்க 2 அப்படியே மேல ஷார்ட்டு. ஒரு கிராப் வெட்டின கடவுள நீ எனக்கு காமிச்சிரு. நீ போயிட்டு வணங்குற. இது வந்துட்டு நானு ஒரு பிரச்சனைக்காக பேசல. தப்பாவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் சொல்ல வர கன்டெக்ஸ்ட் வேற. நான் வந்துட்டு இப்போ சிவன் எடுத்துக்கோங்க. சிவன் வந்துட்டு என்னோட தலைமுடி அந்த ஆளுகலாம் ரொம்ப பெருசு. அந்த ஆளுலாம் ஜடையே வச்சுன்னு இருப்பான். ஆனா பௌர்ணமி ஆனா போயிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டர் சுத்துறது, சிவனுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது, சடை ஆண்டவர்னு பேர் வைக்கிறது. கடவுள் வந்துட்டு முடி என்னோட நீட்டா இல்ல அசிங்கமா லைக் சுருட்டிக்கிட்டு சடை போட்டுட்டு எப்படி வேணாலும் சுத்தலாம். அவரை இறைவான்னு வணங்குவீங்க. ஆனா நாங்க முடி வச்சா அசிங்கம். ஜீசஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சிலர் பிளாண்ட் ஹேர், அதாவது மஞ்சள் கலர்ல ஹேர் இருக்கும். கோல்டன் ப்ரௌனு இல்ல ப்ரௌனு ஒரு இடத்துக்கு ஏத்த மாரி ஜீசஸ் மாறுவாரு. கொரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீசஸ் 6 பேக்கோட சுத்திட்டு இருப்பாரு. ஸோ ஜீசஸும் லாங் ஹேர் வச்சிருப்பாரு. அ அவங்க போயிட்டு ஞாயித்துக்கிழம ஆனா ஜீசஸ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஞாயித்துக்கிழம ஆனா போய் பிரேயர் பண்றது, இறைவா, கர்த்தரே, இயேசு வார்த்தைக்கு வார்த்தை, கர்த்தரே, ஆண்டவரே அப்படின்னு சொல்றது. இப்ப நான் முடி வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கயேன், "ஏன்டா முடி வச்சுட்டு இருக்க?" அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்சிருக்கா ஸ்டைல்ரா அப்படின்னு வச்சுக்கயேன், "கர்த்தரே" அப்படின்னுவானுங்க. ஏன்டா உங்க கர்த்தர் வச்சுட்டு இல்லையா? கர்த்தரேன்னு சை பண்றாரு. ஹி இஸ் சையிங் சீரியஸ்லி. கர்த்தரே அப்படின்னு. கர்த்தர் அங்கருந்து மேலருந்து காரி துப்ப மாட்டாரு. "ஏன்டா நீ என்ன கூப்பிடுற? நானே அவன் அளவுக்கு தான்டா முடி வச்சுட்டு இருக்கேன். நீ என்ன கூப்பிடுற? வெட்கமா இல்ல?" நபிகள் முடி வச்சுட்டு இல்லையா? அல்லாஹ்க்கு உருவம் இல்ல. உருவம் இல்லாத கடவுள் தான் அல்லாஹ். ஆனா அவரு ப்ராஃபெட். நபிகள். கிராப் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரா? கிராப் கட் பண்ணி சுத்திட்டு இருந்தாரா? இல்லல்ல. முடி நீளமா தானே இருந்துச்சு அவருக்கும். அந்த காலத்து ஆண்கள் எல்லாருக்குமே முடி நீளமா தானே இருந்துச்சு. எப்போ இந்த பிரிட்டிஷ்லாம் வந்துட்டு இதுதான் டீசென்ட், இதுதான் டிசிப்ளின். தமிழர்கள்லாம் கீழ மட்டம் தட்டி என்னடா முடிய வச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பெண்களுக்கு. முடிய வெட்டுறா அதான்டா அழகு அப்படின்னு சொல்லி போயிட்ட உடனே, இது அழகாயிருச்சு, இது அசிங்கமாயிருச்சு. கடவுள கும்பிடுற எல்லாருமே, அவன் கடவுள ஃபோட்டோல பார்க்குறான், தெரிஞ்சுக்கிறான். கடவுளுக்கு முடி அதிகமா இருக்குது. ஆனா கூட இருக்கிற மனுஷன் முடி வச்சுக்கக்கூடாது. கண்ண மூடி கடவுள வேண்டுவானுங்க. எதுக்கு தெரியுமா? கடவுள்லாம் முன்னாடி நம்ம டிவில, மூவிஸ் எல்லாம் பார்க்குறப்போ கடவுள் வந்துட்டு உலா வருவாரு ஊர்ல. என்ன நடக்குது? இந்த ஆரியன் 305 கடவுள்ல பிரகாஷ்ராஜ் வருவார்ல, அந்த மாரி இப்போ யோசிச்சு பாருங்களேன். சிவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இறங்குறாரு. மனித உருவம் தானே. பட் அவர் ப்ளூ கலரோ ஏதோ ஒரு கலர். சிவன் வந்துட்டு இறங்குறாரு. அந்த பட்டைக்கிட்டலாம் எதுவுமே இல்ல. ஏன்னா பட்டைக்கிட்ட அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன சாமியாருன்னுவானுங்க. முடி அதிகமா இருக்கிறதுனால நான் சாமியாரு. முடி கம்மியா இருந்துக்கிட்டு காவி சட்டை போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சிட்டு இருந்தா பக்திமான். அதாவது பக்தியோட கோயிலுக்கு போறேன். ஆனா இந்த முடியோட ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சோ, இல்ல நாமம் போட்டேன்னா நான் சாமியாரு. முடி இருக்கிறதுனால நான் சாமியாரு. முடி இல்லன்னா பக்தன். ஏன் கடவுள் வந்துட்டு நம்ம பூமியில இப்பலாம் வலம் வர்றது இல்ல அப்படின்னா, இப்போ சிவனே வச்சுக்கயேன். அவரு பட்டை எதுவும் இல்லாம தெருவுல நடந்து போறாரு. என்ன நினைப்பானுங்க? இப்ப இருக்கிற சொசைட்டில. அந்த ஆளால ஃப்ரீயா சுத்த முடியுமா? கேவலமா பார்க்க மாட்டான். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவானுங்க. நான் பார்த்தேன் ஒரு ஆண, அவன் பாருங்க முடி அப்படின்ட்டுன்னு. எவ்வளோ கிரிட்டிசைசேஷன் வரும். அவர் ஒரு 4 பேர்கிட்ட பேசினா, சிவனே வந்துட்டு, "நீ என்ன பொம்பளையா? நீ என்ன டிரான்ஸா?" அப்படின்ருவானுங்க. டேய் நான் அர்த்தநாதீஸ்வரன்டா. ஆணும் பெண்ணும் கலந்தவன் தான்டா நானு அப்படின்னு அவர்கிட்ட அவரு சொல்லுவாரு. இந்த மனுஷனுங்கள என்ன பண்றது? தெரியாம, "எடா நான் வரவே இல்ல. நான் போறேன்" அப்படின்ட்டு ரிட்டர்ன் போயிருவாரு. ஜீசஸ் வந்தாருன்னா, இதே லாங் ஹேரோட அசிங்கப்படுத்துவானுங்க. லாங் ஹேர்லாம் பொண்ணுக்கு தான். என்னடா ஜீசஸ்ன்றப்படா இங்க பாதி பேர் இத தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு கடவுளே வந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு டேக் குத்திட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புற சொசைட்டில தான் நம்ம இருக்கோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இவங்க மைண்ட் செட்ட சத்தியமா மாத்த முடியாது. மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளா தான் மாறணும்னு பார்த்தா, நம்ம எதுக்கு மாறணும்? நமக்கு புடிச்சிருக்கு நம்ம வளர்த்துட்டுருக்கோம். உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்குறேன். அவ்வளோதான். அப்படிதான் போணுமே தவிர்த்து, இவனுங்கள மாத்த முடியாது. அவனுக்காக நம்ம மாத்திக்க முடியாது.
நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும். இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா, முடி வளர்க்குறது கஷ்டன்றதை விட, முடியை வளர்த்துட்டு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, அது ஃபேஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி முடி வளர்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். பட் ஒரு பர்சன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இன்னொருத்தரை கலாய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிறுத்திக்கோங்க. என்னால் ஒருத்தன் திருந்துறான்றது எனக்கு சந்தோஷம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் குரூப்லேயும் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி லாங் ஹேர் வச்சுட்ருப்பாங்க. அவங்கள போயிட்டு இந்த மாதிரி பொண்ணாடா நீ, பொட்டையா நீ அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் வச்சுருக்கான்னு ஃப்ரீயாக விட்ருங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என்னை எப்படி நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக லாங் ஹேர் வச்சுருக்கானா ஒரு மாதிரி பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது, அப்படியே ஜட்ஜிங். ஒரு பர்சனோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு இவன் இப்படி தான், இல்லை இவன் கேவலமானவன் அப்படின்ற ஒரு ஜட்ஜிங்க்கு போகாதீங்க. அது வந்துட்டு தப்பு, ரொம்பவே தப்பு. என் பார்வையில் முடியை வெட்டிட்டு சுற்றுறான்ல, அவனுக்கு தான் சொசைட்டிக்கு ரொம்ப பயந்த ஆளுங்க. உன்னால் முடி வளர்க்க முடியல, ஏன்னா நீ எப்படி என்ன சொல்கிறியோ அந்த மாதிரி உன்னை மற்றவங்க சொல்லிடுவாங்கன்ற உன் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நீ வளர்க்காமல் இருக்க. சப்போஸ் உனக்கும் வளர்க்கணும்னு இருக்கும், நீ வளர்த்துட்டேன்னு வச்சுக்கேன், உன் மனசில் என்னென்னலாம் கேள்வி இருக்குதோ அது சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்கன்ற பயத்திலேயே நீ வளர்க்காமல் இருக்க. அதனால தான் வளர்க்குறவங்கள பார்த்துட்டு பொறாமையில் வெட்டு, நீ பொம்பளை, நீ இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உன்னாலேயும் முடியும். முடி வளர்க்குறது என்ன பெரிய விஷயமா என்ன, கஷ்டமா என்ன? சின்ன வயசு பிறந்ததுலேருந்தே கூட இருக்கிறதுடா முடி. வளர்ந்துக்கிட்டே இருக்க போகுது கடைசி நாள் வரைக்கும், சாவர வரைக்கும் முடி கூட இருக்கும். அதை வளர்க்குறதுக்கு என்ன கஷ்டம்? வளர்த்துக்கோ, உன்னால் முடிஞ்சா நீயும் நீயும் மாஸ்க் காட்டு, ஸ்டைல் காட்டு, இப்படி பண்ணு, இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோ. அதை விட்டுட்டு வச்சுட்டு இருக்கவனை போயிட்டு அசிங்கப்படுத்துறது. உன்னால் முடியலையா, மூடிட்டு இரு. வளர்க்குறவனை பார்த்து சும்மா எதனா ஒன்று சொல்லிட்டு இருக்காது. இன்னுமே என் மைண்டெல்லாம் ஓடிட்டு இருந்தது, நிறைய ஓடும். இப்போது நைட்டு தூக்கம் வராது, இதனாலே நிறைய டைம் தூக்கம் வராது. என்னடா இவனுங்க இப்படிலாம் சொல்கிறானுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையில் கூட ஃபேஸ் பண்ணேன். இப்போ இந்த மார்னிங் இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், காலையில் வில்லேஜ்னு சொன்னல, ஸோ எல்லாருமே ஒன்று மண்ணுமா தான் இருப்போம். எங்கள் வீட்டுக்கு ஆளுங்க வரது, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறது, பேசுகிறது, அது புழங்குறது, லைக் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் அப்படி தான். எல்லாருமே சொந்தம் மாதிரி. வீட்டை திறந்து வச்சுட்டு கூட போவோம், சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில். எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. சாப்பாடு கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ அவங்க வீட்டில் சாம்பார்னா எங்கள் வீட்டில் காரக்குழம்புனா கொடுத்து மாற்றிக்குவோம். ஸோ வில்லேஜ் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு பிளேஸ். இன்றைக்கி காலைல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சாப்பாடுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறதுனா, ஒரு டிஸ்டன்ஸ் அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் இருந்துச்சு. தூரமாக இருக்குதுன்னே வச்சுக்கேன். தூரமாக இருக்குது சாப்பாடு, அங்கே சாப்பாடு இருக்குது, நான் இங்கே இருக்கேன். என் வீட்டுக்கு ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க எனக்கு தொத்தா சித்தி மாதிரி. அவங்க வந்துட்டு முடியை பார்த்துட்டு, முடி சாப்பாட்டில் விழுந்துட போதுடா, சீக்கிரம் சாப்பிடு. 3 மீட்டர் டிஸ்டன்ஸு சாப்பாட்டுக்கும் எனக்கும். இங்கே இருக்கிற முடி அங்கே போய் விழுந்துடும். நான் என் அளவுக்கு முடியலன்னா முடி நிறுன்னு சொல்லலாம், பட் பெரியவங்களாச்சே, பக்கத்தில் அம்மா வேறு இருக்காங்களே, கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அண்டு இன்னொருத்தரும் இன்றைக்கி காலையிலே தான் முடியை வந்துட்டு இப்படி பிடிச்சி, என்னடா இது ஆட்டக்காரன் மாதிரி அப்படின்னாரு. வீட்டில் சுற்றி யாரும் இல்லை, ஒரு நல்ல ஆட்டக்கார கம்பெனியை பார்த்து சேர்த்து விட்டு நான் போய் ஆடுறேன் அப்படின்ட்டேன். கம்முன்னு போயிட்டாரு. ஸோ இந்த ஆட்டக்காரன் அப்படின்றதும் ஒரு டேக் தான். அவங்க பண்ணுறது என்ன இழிவான தொழிலா? தெருக்கூத்து, ஆட்டம், அதெல்லாம் இந்த மூவிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டே. மகாபாரத கதை, ராமாயண கதை, எவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் சொல்கிறது தான் ஆட்டம், நாடகம், தெருக்கூத்து. தெருவில் அந்த முடியை வச்சுட்டு அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நான் முடி வச்சுட்டுறதுனால நான் ஆட்டக்காரன். நான் தான் சொல்கிறேன், நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற அப்யூசஸ் நிறைய, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது. எதேதோ கொண்டு போய் எதேதோ சொல்லுவானுங்க, ஆட்டக்காரன் போயிட்டு எதனா ஆட்டத்தில் சேர்ந்துக்கோ முடி வச்சுட்டு இருக்கிறதுனால. இவனுங்க மத்தியில் முடி வளர்க்குறது ரொம்ப சிரமம், கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி முடி வச்சுட்டு தெருவில் சுற்றுறதே கஷ்டமாக இருக்குது. முடி வச்சுட்டு நிறைய அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணுறோம். என்னோடய கதை இது. இன்னும் கேட்காத கதைகள்லாம் முடி வச்சுட்ருக்க ஆண்கள்கிட்ட கேளுங்க. நீ என்னலாண்டா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற, அவன்கிட்ட போயிட்டு ஏன்டா முடி வளர்த்துட்ருக்க, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, முடி வளர்க்கையே என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற, அதுவும் வந்துட்டு ஹேருக்கு என்ன பிரச்சனைன்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா எடுத்த உடனே உங்கள் ஹேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
நீங்கள் ஹேருக்கு என்ன ஷாம்பு போடுறீங்க? இதுதான் கேள்வியாக இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கேட்டா. எனக்கு புரியல. ஷாம்புக்கும் முடி வளர்ச்சிக்கும் என்ன இது? எனக்கு எனக்கு புரியல. ஷாம்பு போட்டா முடி வளரும்னா, நான் தினமும் ஷாம்பு போடுவேனே! அந்த மாரி ஏதாச்சும் ஷாம்பு இருந்தா சொல்லுங்க. எனக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் தினமும் ஷாம்பு போட்டுக்கிறேன். ஷாம்புக்கும் முடி வளர்றதுக்கும் என்ன ஒட்டு, உறவு? தெர்ல. என்ன ஷாம்பு போடுறீங்க? புரியல. ஏதோ என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க அப்டின்னா கூட பரவால்ல. என்ன ஷாம்பு? ஷாம்பு முடி வளர்க்குமா? ஷாம்புன்றது ஸ்கேல்ப்ப கிளீன் பண்றதுக்கு, ஹேர வந்துட்டு கொஞ்சம் கண்டிஷன் பண்றதுக்கு. அ முடிய அழைக்கிறதுக்கு தான் ஷாம்பு. வளர்க்கறதுக்கு இல்ல. இந்த மாரி கேள்விகள். ஸோ முடி வளர்க்குறவங்ககிட்ட தெளிவா கேளுங்க. உனக்கு என்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ற அப்டின்ட்டுன்னு. ஏன்னா, நீங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, முடி வளர்க்கறதுனால பிரச்சனை என்ன? என்னென்ன ஃபேஸ் பண்றேன்? ஹேர் ஃபால். அப்டி சொல்ல ஆரம்பிச்சுருவான். ஹேர் ஃபாலு, டாண்ட்ரஃப், பொடுகு அப்டி இப்டின்னு அவன் பிரச்சனைய சொல்ருவான். நீ வந்துட்டு இல்லடா அதாவது அவன்ட்ட தெளிவா கேளு. முடி வளர்க்கறதுனால சொசைட்டில என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அப்டின்னு. முடி வளர்க்கறது ஒண்ணும் அவ்ளோ ஈஸி இல்ல. நான் இந்த வீடியோல ஒண்ணு காட்டணும்னு இருந்தேன். மறந்துட்டேன். இதோ காட்டுறேன். என்ன காட்டணும்னா, முடிய வளர்க்கறதா இருந்தா நீ வளர்த்துக்கோ. இந்த ஹேர் ஃபாலுக்குலாம் பயப்படாத. ஹேர் ஃபாலுக்குலாம் பயப்படணும்னா, நான்லாம் மரண பயப்படணும். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு கவர் எடுத்தேன். 2 மந்த்ஸு. தல வந்துட்டு சீப்பு எடுத்து வார்றோமா, ஸோ வார்றப்போ அந்த சீப்புல இருந்த முடிய மட்டும் எடுத்து ஒரு கவர்ல வச்சேன். ஜஸ்ட் சீப்புல இருக்கிற முடிய மட்டும் வார்றதில. கீழ விழுற முடி கீழ விழட்டும். அது அப்படியே கீழ போயிரட்டும். அண்ட் இந்த தல கசக்கிறப்போ அதில விழுற முடி, ஸோ அது எல்லாமே போயிடும். நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டேன். தல வாரி சீப்புல இருக்கிற முடிய மட்டும் 2 மாசம் சீப்புல இருந்து வார்ற முடிய மட்டும் நான் எடுத்து இந்த கவர்ல வச்சிருக்கேன். இந்த கவர் ஃபுல்லா இருக்குது முடி. 2 மந்த்ஸ்ல எனக்கு ஃபால் ஆன ஹேர் இது. ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு சீப்புல இருந்து எடுத்த முடி மட்டும். இது வந்துட்டு தரையில விழுந்ததெல்லாம் எடுக்கணும்னா, இத விட டபுள் மடங்கா இருக்கும். தரையில இருந்து விழுந்த ஒரு ஹேருமே நான் எடுக்கல. தல வாஷ் பண்றதுல இருந்த ஹேர் நான் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் சீப்புல இருந்து மட்டும் எடுத்த முடி 2 மாசத்துல. ஸோ முடி வளர்க்குறது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல. கஷ்டம். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹேர் ஃபால் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம வளர்க்குறதுல தான் இருக்கு. அது வந்துட்டு ஜஸ்ட்டு சீப்புல இருந்தது. நான் எடுக்கணும், கீழ விழுந்தது, டவல்ல ஒட்டி இருக்கிறது அப்படின்லாம் அத விட டபுள் மடங்கா இன்னும் இவ்வளோண்டு இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் மடக்கி கொஞ்சம் இப்படி வச்சிருக்கிறது. ஏன்னா அந்த கவர் இன்னும் ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காக. அத வந்துட்டு அப்படி அமுக்கி வைக்காம இப்படி புஃப்னு வச்சிருந்தேன்னா இப்படி இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிய வளர்த்துட்டு இருந்தா, இஷ்டப்புண்டைக்கு 1008 கேள்வி, 1008 பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இது என்னைக்கும் மாறாது தெரியும். என்னாலயும் மாத்திக்க முடியாது. பட் யாரையும் புண்படுத்தாதீங்க. உங்க சைடு கதைய மட்டும் சொல்லிட்டு, அவங்க சைடு கதையும் கேளுங்க. எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. அண்ட் நான் சொன்னேன்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு பெரிய எதிரியே. அவங்க தான் வந்துட்டு நம்மள ரொம்ப துன்புறுத்துறது, நம்ம பேச்சால அடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசென்ட்லி நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில ஒரு போஸ்ட் போட்டேன். என்னோட பிரைவேட் அக்கவுண்ட்ல. என்னோட மீம் பேஜ்ல போடாம, என் பிரைவேட் அக்கவுண்ட்ல போட்டிருந்தேன். ஸோ அந்த பிரைவேட் அக்கவுண்ட்ல இந்த லாங் ஹேர் வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டுக்கு ஒரு 2 கமெண்ட் வந்துச்சு. அது என்னோட ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு உரிமை இருக்கு. பட் அது வந்துட்டு ஒரு அவனுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லல. இப்போ இன்ஸ்டாவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஊர் பசங்க, ஒரு குரூப்பே இருக்கிற இடம் தான் இன்ஸ்டாகிராம். ரைட்? இவனுங்க வந்துட்டு இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணா, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது அவனுங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு பண்ணா, அது மத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். ஆனா பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரியும். அவனுங்க கமெண்ட்ல என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, "மாமே உஸ் ஆயிட்டியா? அதாவது நீ டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த கமெண்ட்ட வந்துட்டு யாருன்னா பார்த்தா என்ன ஆகும்? அதாவது இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள ஃபாலோவும் பண்றாங்க. ஸோ நல்ல விஷயமா என் வீட்ல இல்ல. ஸோ ஒரு சில வீட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தா எப்படி நினைப்பாங்க? இதுக்கு தான் நான் அவன முடி வெட்ட சொல்றேன். பாரு அவன் ஃப்ரெண்ட்ஸே அசிங்கப்படுத்துறாங்க அப்டின்ட்டுன்னு. ஒருத்தன் இந்த மாரி கமெண்ட் பண்ணானா, இன்னொருத்தன் எவ்வளோ அப்டின்னு கமெண்ட் கேட்குறான். எனக்கு ரேட் கேட்குறான். வெட்கமா இல்லையா உனக்கு? இந்த மாரி கேட்குறியே வெட்கமா இல்ல? ஃப்ரெண்டா போய்ட்டான். அதனால எதுவும் சொல்ல முடியல. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தற்குறிங்களுக்கு
இங்கிலீஷ் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேப்ஷன் வச்சேன். இந்த போஸ்ட் போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்வீப்பிங் மை ஷோல்டர் சம்திங்னு ஒரு கேப்ஷன் போட்டேன். அதாவது இந்த முடி வந்துட்டு ஷோல்டரை பெருக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கிலீஷில் கேப்ஷன் போட்டேன். அந்த கேப்ஷனுக்கு பக்கத்துலேயே இதுங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஆணின் மகுடம், அதாவது ஆண் மகனின் க்ரௌன் அப்படின்னு மகுடம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் வச்சேன். அதை பார்த்தும் இந்த கம்யூனிட்டிங்க இந்த மாதிரி கமெண்ட், இந்த கமெண்ட் வந்துட்டு நான் டெலிட் பண்ணாமல் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். இருக்கட்டும், இவனுங்க பொய்ஷியை பார்க்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுருந்தேன். அண்டு யோசிச்சு பார்த்தா அதனால் அசிங்கப்படுறது அவனுங்க இல்லை, நான் தான். சமூகம் அப்படி மாற்றிருச்சு. அவனுங்க ஈஸியாக வந்துட்டு கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு என்ன ஒரு விக்டிம்ன்றதே பார்க்காம என்னதான் அசிங்கமாக பார்ப்பாங்க. சொசைட்டி அப்படி மாறிடுச்சு. எவ்வளோ கேட்டாலும் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆகிடுமே தவிர, இவனுங்க இவ்வளோ வல்கராக பேசியிருக்கானுங்களே, இவனுங்க இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு அப்படின்னு அவங்கள கேவலமாக பார்க்க மாட்டானுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி இவன் இப்படி இருக்கான் பாருன்னு என்ன தான் கேவலமாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு 2-3 வாரம் அந்த கமெண்ட்டை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு இவனுங்க தான் அசிங்கம் பண்ணுறானுங்கன்னா நம்ம கமெண்ட் என்ன பப்ளிக் பாத்ரூமா இவனுங்க அசிங்கப்பட்டுட்டு போகிறதுக்கு? ஸோ நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும், அழுக்க நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் க்ளீன் பண்ணேன். இல்லைனா அந்த கமெண்ட் பாக்ஸ் அழுக்காகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் கடுப்பாக இருக்குது. அண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப்லேயே தினமும் கமெண்ட் பண்ணுவான், ஐ லவ் ப்ரோ, ஐ லவ் ப்ரோ. இதை பார்ப்பான் டெஃபினெட்லி, அவன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆள் தான். ஐ லவ் ப்ரோ, ஐ லவ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்ருப்பான். அப்படின்னா என்ன தடவுங்க ப்ரோன்னு அர்த்தம். நம்மளது வந்துட்டு யூடியூப் வந்துட்டு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குன்னு நம்புகிறேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவன் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால எனக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தோஷத்தில் நோட்டிஃபிகேஷன், என்னடா யூடியூப்லேருந்து வந்திருக்கேன், சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா, இல்லை புதுசான யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, லைக்ஸ் நிறைய வந்திருக்கா, வியூஸ் நிறைய போயிருக்கா, அப்படி ஒரு ஆர்வத்தில் போய் பார்க்குறப்ப கமெண்ட்டில் ஐ லவ் ப்ரோ அப்படின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த கமெண்ட் பார்க்குறப்போ ஓகே, சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு லைக் போட்டு என்ன பண்ணேன், கெட் மீ சம் ப்ரோ அப்படின்னேன். அவன் வந்துட்டு என்ன தடவைன்னா, சரி எனக்கு என்ன கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா அப்படின்ட்டு நான் கமெண்ட் போட்டேன். செகண்ட் டே வந்துச்சு, திரும்பவும் ஆர்வமாக ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நமக்கு சப்ஸ்கிரைபரா இல்லை வியூஸா இல்லை லைக்ஸா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்தா ஐ லவ் ப்ரோ அப்படின்னு திருப்பி வந்துச்சு. என்னடா இது திருப்பி பண்ணுறான், சரி திருப்பியும் அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை சேம் கமெண்ட்டு திருப்பி போட்டு விட்டேன், எனக்கு கொஞ்சம் வாங்கி வந்து கொடுக்குறோன்னு. அதுக்கு அடுத்த டேவும் திருப்பி ஐ லவ் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்படின்னு திருப்பி அதுக்கு ரிப்ளை கமெண்ட் போட்டு நினைக்கிறேன். அப்புறம் திருப்பி 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் ஐ லவ், ஐ லவ், ஐ லவ். ஸோ எனக்கு வந்துட்டு யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலே இவன் தான் பண்ணுறான், இவன் தான் அந்த கமெண்ட் போட்டிருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அவன் இதை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி நினைப்பேன் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கக்கூடிய ஆள் இல்லை. அவன் நான் இந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லை, அது அவனுக்கே தெரியும். எதுவுமே பர்சனலாக பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் பர்சனலாக எடுத்துக்காத ஒரு பர்சன் தான், ஜாலியாக இருக்கிற பர்சன் நினச்சிட்டு தான் அவன் இவ்வளோ உரிமையாக பண்ணுறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் இதுதான் கமெண்ட்டாக வரப்போகுது, இவன் தான் அடிச்சிருப்பான், யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனால இவன் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ நம்ம சொல்லவும் முடியல. சரி ஓகே, அவன் பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ண முடியும், அவன் ஃப்ரெண்டாச்சே, நம்ம என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன். அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கமெண்ட்டே வரதில்லை. ஸோ நம்ம யாராச்சும் ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் தான் பிரச்சனை. ரியாக்ட் பண்ணாமல் கண்டுக்காமல் போனால் பிரச்சனை இல்லை. நாய் குலைக்குதுன்னு கல்லை தூக்குனா இன்னும் 4 நாய் சேர்ந்து வரும். குலைக்கிறியா, கம்முன்னு போ, நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சுமூகமாக நாய்க்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை. நாய் குலைக்கிறது குலைக்கும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு போகலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ பண்ணதில் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கேன். என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கிட்டேன்னு இல்லை, ஏன்னா இது இன்னும் நிறைய இருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா அது பிரச்சனையை சொல்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஃபைன், ஏதோ முடிஞ்சதோ சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் திருந்த பாருங்கள், திருந்து அல்லது திருத்தப்படுவாய் அப்படின்னு அஜித் மாதிரி நம்ம போயிட முடியாது. திருந்த மாட்டீங்க தெரியும். மற்றவங்க மனசு புண்படுத்தாத மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா போகிறப்போ ஒன்றும் பெருசாக நீங்களாம் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. முடிவு வெட்டுறான்னு சொல்கிறீங்களா, அந்த முடியும் உங்க கூட வர போகிறதில்ல. ஸோ மனசு புண்படுத்தாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போ. எண்ட் ஆஃப் த டே நான் முடி வெட்டுறதுனால உனக்கு 1 லட்சம் வருதுன்னா சொல்லு, நான் முடி வெட்டிக்கலாம். அதில் 1 லட்சம்னா 50,000 பிரிச்சுக்கலாம். உனக்கும் ஒன்று வரப்போதில்லை, எனக்கும் ஒன்று வரப்போதில்லை. உனக்கும் நஷ்டம் இல்லை, எனக்கும் நஷ்டம் இல்லை. உனக்கும் லாபம் இல்லை, எனக்கும் லாபம் இல்லை. என் வேலை, என் லைஃபு. நான் கடைசியில் என் பெட்டில் நான் தான் போய் தனியாக படுக்க போகிறேன், உன் பெட்டில் நீ தனியாக போய் படுக்க போகிறேன்.
உனக்குன்னு வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்குது, அதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருப்ப. என் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்கும், அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த இன் பிட்வீனில் நீயும் நானும் மீட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன்னா அதை பற்றி எனக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர, நீ சொல்லிட்டு போயிடுவேன். நானே என் லைஃப் வாழணும், நீயும் உன் லைஃப் வாழணும். பட் எதுக்கு நடுவில் இந்த தேவையில்லாத கிரிட்டிசிசம், அன்வான்ட் அப்யூசஸ்? ஸோ தேவையில்லாத ஆணியை பிடுங்காமல் தேவையுள்ள ஆணியை பிடுங்குங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நிறைய பேசிட்டேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன். நன்றி. இவ்வளோ நேரம் என்னோடய முகத்தையும் என்னோடய பேச்சையும் சகிச்சுக்கிட்டு கேட்டது. அவ்வளோதான். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருக்குறள் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய்.